ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் புடலங்காய் புளிக்குழம்பு. புடலங்காயை இந்த மாதிரி நான் தோலெல்லாம் சீவிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மொந்தமாக இல்லாமல் நல்லா மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கிடலாம். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிட்ட புடலங்காயை உள்ளே போட்டுக்கலாம். புடலங்காயை நீங்கள் ரவுண்டாக தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்கொயராக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன க்யூபாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. புடலங்காயில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் போகிறதுக்காகத்தான் இப்போ நான் வதக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா சோறை வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது கூட வெட்டி வச்ச பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போதும். 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் பெரிய தக்காளியாக 1 மட்டும் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேன். இதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போக வரலும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நான் வதக்கி வச்சுருக்கிற புடலங்காயை போட்டுக்கிறேன். புடலங்காய் மசாலா கூட சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போ நான் புளி கரைசல் ஊற்ற போகிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க, போதும். அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இது கூட இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஏற்கனவே புடலங்காய் கொஞ்சம் வதக்குனதுனால முக்காப்பாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். புளி தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் அதிகமாக வேகாது. அதனால் முதல்லையே முக்காப்பாக வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகட்டும், மூடி வச்சுருங்க. பாருங்கள், எண்ணெயில் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். தேங்காய் அதிகமாக வேண்டாம், 1/4 மூடி தேங்காய் போதும். சின்ன தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் அளவு இருந்தால் போதும். இதையும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இங்கே எதுவும் சுவைக்கும்.